மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 - 5 வசனங்களை யாவரும் சேர்ந்து வாசிப்போம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவை பெற்றான், யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரிடத்தில் பெற்றான், பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான், எஸ்ரோம் பெற்றான், ஆராம் அபினதாயை பெற்றான், அபினதாய் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான். ரூத் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ரூத் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை யாராவது வாசிப்போம். தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. பெத்லெகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன்னுடைய மனைவியோடும் 2 குமாரரோடும் போய் சஞ்சரித்தான். இந்த ரூத் புஸ்தகத்தை எழுதினது யாரும் தெரியுமா? சாமுவேல் என்கின்ற தீர்க்கதரிசி இந்த ரூத் புஸ்தகத்தை எழுதுகிறார். வேதாகமத்திலே 2 புஸ்தகங்கள் தான் பெண்களுடைய பெயரில் இருக்கிறது. எந்தெந்த புஸ்தகம்? ஒன்று ரூத்தும், ஒன்று எஸ்தர். இந்த ரூத்தின் புஸ்தகத்தில் ஒருவேளை அதனுடைய ஹெட்டிங் ரூத் என்று சொல்லியிருந்தாலும் இது நகோமியினுடைய வரலாறை சொல்லுவதாக இருக்கிறது. இந்த முழு ரூத் புஸ்தகத்தை வாசித்தால் நகோமியினுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற சம்பவத்தை சாமுவேல், தீர்க்கதரிசி சாமுவேல் விவரித்து வருகிறதை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளலாம். இது நகோமியினுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை முறையாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த புஸ்தகத்திலிருந்து நாம் ரூத் என்கின்ற ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் தியானிக்கப் போகின்றோம். 1வது வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. இந்த 2வது வசனத்தை வாசித்துருவோமா? 2வது வசனத்தை வாசித்துட்டு நம்ம தொடர்ந்து பார்ப்போம். எலிமெலேக்கு. எந்தெந்த இடங்களிலெல்லாம் வேதாகமத்தில் ஒரு மனிதன் என்று சொல்லியிருந்தால் அந்த மனிதனை கொண்டோ அல்லது அவனுடைய குமாரர்களை கொண்டோ அல்லது அவர்களுடைய வாழ்க்கையை கொண்டோ கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யப்போகிறார் என்று சொல்லி நாம் தீர்மானித்து கொள்ள முடியும். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது எந்த ஊரான்? யூதேயாவில் உள்ள பெத்லெகேமின் ஊரான் என்று சொல்லி. அதை தொடர்ந்து வாசிக்கும்போது அவன் எப்ராத் என்கின்ற பட்டணம். பெத்லெகேமினுடைய மறுபெயர் என்ன? எப்ராத்தா. அப்போ எப்ராத்தாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய இந்த எலிமெலேக்கு அவன் வாழ்ந்த காலத்திலே ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. இஸ்ரவேலர்களுடைய வரலாறை பார்த்தா 52 முறை அவளுடைய வாழ்க்கையிலே பஞ்சம் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 52 முறையில் இது ஒரு முறை. அவர்களிடத்தில் பஞ்சம் வந்தது. இந்த பெத்லெகேம் ஊரானாகிய எப்ராத்தானாகிய இந்த எலிமெலேக்கு என்ன செய்கிறாரு? தன்னுடைய மனைவியும் அவருடைய 2 பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு எந்த தேசத்துக்கு போகிறாரு? மோவாப் தேசத்திற்கு போய் சஞ்சரிக்கின்றான். அவருடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவத்தை பார்ப்போம். தொடர்ந்து வாசிப்போம். அவருடைய மனைவியின் பெயர் நகோமி. நகோமி என்று சொன்னால் பிளசன்ட் அப்படின்னா என்ன? மனதுக்கு ரம்மியமான ஒரு மகள் என்று சொல்லி அர்த்தம். தொடர்ந்து வாசிப்போம். ஒருவன் மூத்தவன் பெயர் மக்லோன், மற்றவன் பெயர் கிளியோன். மக்லோன் என்று சொன்னால் சிக் பர்சன் என்று அர்த்தம். பேர் வைக்கும்போது மிகவும் கவனமாக வைக்கணும். அவனுடைய பெயர் என்ன வச்சாங்க? சிக் மேன் வச்சுட்டாங்க. அடுத்து 2வது மகன் பிறக்கிறான். அவனுக்கு என்ன பேர் வச்சாங்க? கிலியோன். கிலியோன் என்று சொன்னால் முடிந்தது, ஃபினிஷ்ட் என்று அர்த்தம். அப்போ இந்த 2 பேரையும் அவர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பெயர் வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து வாசிப்போம். அங்கே இருந்து விட்டார்கள். எத்தனை வருஷம்னா 10 வருடம் அங்கே தங்கியிருந்தார்கள். அவங்க நினச்சிட்டாங்க இந்த பெத்லெகேமில் இனி வாழ்வாதாரம் இல்லை, ஆகவே நாம் என்ன செய்யணும்? மோவாப் தேசத்திலே போய் நாம் குடியேறலாம். அங்கே சென்று
நாம் திரளான பணத்தை ஈட்ட முடியும் என்று சொல்லி இவர்கள் அங்கே மூவ் பண்ணி அந்த இடத்துக்கு செல்கிறார்கள். அந்த இடத்துல நடந்த காரியம் என்ன என்று சொல்லி பார்ப்போம். அடுத்த வசனத்தை வாசிங்க. தொடர்ந்து வாசிப்போம். ரூத். இப்போ முதல் பையன் பேர் என்ன? மக்லோன். ரெண்டாவது பையன் பேர் கிளியோன். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா 2 பெண்களை திருமணம் செய்கிறாங்க. 2 பேரும். முதல் பெண் அண்ணன் என்ன செய்கிறான்னா தங்கச்சியை கல்யாணம் பண்ணுறான். தங்கச்சியினுடைய பேர் என்ன? ரூத். சின்னவன் என்ன செய்கிறான்னா மூத்தவளை திருமணம் செய்கிறான். அவளுடைய பேர் என்னது? ஓர்பால். இந்த ரூத்தும் ஓர்பாலும் யார் என்று சொல்லி பார்த்தா மோவாப் தேசத்தினுடைய ராஜாவினுடைய மகள். உங்களுக்கு இதை சுருக்கமாக சொல்லணும்னா, உங்களுக்கு புரியும் வண்ணமாக சொல்லணும்னா, என்னாகமும் 22ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பி கொண்டால் அங்கே ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாலாக், பிள்ளையாம். நமக்கு தெரிஞ்ச ஒரு 2 கேரக்டர். பாலாக் ராஜா. அந்த ராஜா யாருடைய? எந்த தேசத்தின் ராஜா? மோவாபியனுடைய தேசத்தின் ராஜா பாலாக். அவர் என்ன செய்கிறாரு? அவர் அருகாமையில் இந்த இஸ்ரவேல் மக்கள் வந்தபோது இந்த இஸ்ரவேல் மக்களை பார்த்துட்டு இவர்களை சபிக்கும் வண்ணமாக பிள்ளையாம் என்கின்ற ஒரு தீர்க்கதரிசி அந்த மோவாப் மோவாப் தேசத்தில் தேவனை அறிந்து கொண்ட ஒரு மனிதன் இருந்தான். அவருடைய பேர் தான் என்னது? பிள்ளையாம். அந்த பிள்ளையாமை கொண்டு இந்த மக்களை சபிக்கும் வண்ணமாக அதற்கு அவன் சொல்கிறான், நீங்கள் போய் இந்த இஸ்ரவேல் மக்களை சபிச்சிங்கன்னா யாரும் சபிப்பா? கர்த்தரும் சபிப்பார். அப்போ இவங்க பழுகி பெருக மாட்டார்கள் என்று சொல்லி சபிக்க சொல்கிறார். நடந்தது என்ன? பிள்ளையாம் என்ன செய்கிறாரு? போய் ஆசீர்வதிக்கிறார். மக்களை போய் ஆசீர்வதிக்கிறார். அந்த சம்பவத்தை பூரா பார்த்தா என்ன தெரியும்னா, பிள்ளையாம் எப்படிப்பட்ட மனிதன்? நல்ல மனிதன் இல்லை. கர்த்தர் சொன்ன பேச்சை கேட்டார். கர்த்தர் சொல்கிறார் நீ போன்னு சொல்கிறாரு, போகிறாரு. போனோன்னா கர்த்தர் சொல்கிறார் நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீ சொல்லணும்னு சொல்கிறாரு. இவர் போய் அதையே சொல்கிறார். என்ன செஞ்சார்? ஆசீர்வதித்தார்ல. அப்போ நல்ல தீர்க்கதரிசியா கெட்ட தீர்க்கதரிசியா? நல்ல தீர்க்கதரிசி. அப்போ ஆனால் பழைய ஏற்பாட்டில் அந்த சம்பவத்தை என்னாகும் 22 பார்த்தா இந்த பிள்ளையாமை குறித்து எதுவுமே தவறான காரியம் சொல்லலை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் அவர் செய்த காரியத்தை சொல்கிறார். ஒரு வசனத்தை வாசிப்போம், வேதாகமத்திலிருந்து வாசிப்போம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிப்போம். வேதாகமத்தில் வாசிப்போம். வைக்கப்பட்டிருக்கிறது. போதும். இப்போ பேதுரு மிக தெளிவாக சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இவர் என்ன செஞ்சாராம்? வஞ்சகமான யோசனையை சொன்னாராம். அப்போ என்ன யோசனையை சொன்னார்னு சொல்லி நம்ம பார்த்தா இவர் என்ன சொல்கிறாரு? பாலாக்கிட்ட போய் நான் இவங்களை சபிக்க முடியாது, ஒருவேளை நீங்கள் என்ன செய்யலாம், மோவாப்பிய ஸ்திரீகளோடு கூட இவர்களை கலக்க வச்சிட்டிங்கன்னா கர்த்தர் என்ன செய்வார்? இந்த இஸ்ரவேல் மக்கள் மீது வாதைகளை கொண்டு வருவார். அவர் எரிச்சலானார்னா கோபம் மூண்டா என்ன செய்வாங்க? இந்த மக்கள் அழிந்து போவார்கள் என்று சொல்லி ஒரு அருமையான யோசனையை யார்கிட்ட சொல்கிறாரு? பாலாக்கிட்ட சொல்கிறார். இதே தான் யூதா 1ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிப்போம். யூதா புஸ்தகம் 11வது வசனம். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயின் வழியில் நடந்து போதும் பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி. மிக அழகாக பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு. இவன் என்ன செஞ்சான்னா கூலிக்காக என்ன செஞ்சுட்டான்? ஒரு அட்வைஸ் கொடுக்குறான்.
இந்த மாதிரி செஞ்சால் அவங்க கெட்டு போவார்கள் என்று சொல்லி. இந்த பிழையாம் செய்த தவறினாலே அநேக இஸ்ரவேலர்கள் மரித்தார்கள் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. இப்போ அந்த பாலாக் இருக்கார் இல்லையா, அந்த பாலாக்குக்கு ஒரு மகன் இருக்கிறார். அவர் யார் என்று சொன்னால் எக்லோன். அது எங்கே இருக்கு? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிப்போமே. கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும் இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்க வைப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யார் என்றால் அதில் வசனம் வரிசையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மோவாப் தேசத்திலே அந்த ராஜா பாலாக்கினுடைய மகன் எக்லோன் ஆண்டு வருகிறார். இப்போ இந்த இஸ்ரவேல் மக்கள் அவர்களுக்கு லிட்ரலாக அடிமைகளாக இருந்தபோது ஏகோத் என்கின்ற ஒரு நியாயாதிபதி எழும்பி அந்த ராஜாவை கொலை செய்கிறான். அந்த ராஜாவை கொலை செய்த பின்பு அவனுடைய சேனாதிபதி என்ன செய்கிறாரு? ஆட்சிக்கு வருகிறார் மோவாப் தேசத்திலே. அவர் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த எக்லோனுடைய ராஜாவினுடைய 2 குமாரத்திகள் யார் யார்? ஓர்பாவும் ரூத்தையும் அரண்மனையிலிருந்து விரட்டி விடப்படுகிறார்கள். அவரும் விரட்டி விட்ட போது அவர்கள் யாருடைய வீட்டில் தஞ்சம் புகுகிறாங்க? இந்த எலிமெலேக்கின் வீட்டில் தஞ்சம் புகுந்து அவனுடைய 2 பிள்ளைகள் யார் யார்? மக்லோன், கிளியோன் என்பவர்களை திருமணம் செய்கிறார்கள். அப்போ இந்த ரூத் யார்? ஒரு மோவாப் தேசத்தினுடைய ராஜாவினுடைய மகள். அவள் என்ன செய்கிறா? இந்த குடும்பத்திற்கு திருமணம் செய்து இவர்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வாழ்ந்து கொண்டிருந்த போது எலிமெலேக்கு மரித்து போகின்றார். இதுவரைக்கும் எல்லா ஸ்டோரி நல்லா போயிட்டே இருந்துச்சு. இப்போ எலிமெலேக்கு மரித்து விடுகிறார். மரித்து விட்ட உடனே தொடர்ச்சியாக என்ன நடந்துச்சுன்னா, அவருடைய மூத்த குமாரனாகிய யார்? மக்லோனும் மரித்து விடுகிறான். அதை தொடர்ந்து கிளியோனும் மரித்து விடுகிறார். இருவரும் மரித்து விடுகிறார்கள். குடும்பத்திலே இருந்த 3 ஆண்கள் மரித்து விடுகிறார்கள். யார் யார்? எலிமெலேக்கு, மக்லோன், கிளியோன் மூவரும் மரித்து விட்டார்கள். அந்த குடும்பத்தில் 3 பெண்களும் என்ன ஆயிட்டாங்க? விதவைகளாக மாறிவிட்டார்கள். இப்போ அவர்களுடைய வாழ்வாதாரம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. அப்போ நகோமி ஒரு காரியத்தை செய்கிறாங்க. நம்ம என்ன செய்யலாம்? மீண்டுமாக பெத்லஹேமுக்கு இஸ்ரவேலுக்கு திரும்பி போகலாம் என்று சொல்லி ஒரு முடிவெடுக்கிறாங்க. அந்த அம்மா எடுத்த உடனே அவங்க திரும்பி போகிறாங்க. வாழ்க்கையில் திடீரென்று அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லா நடந்து கொண்டிருந்தது. திடீரென்று எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்தது. அவருடைய வாழ்வாதாரத்திற்கு பிரச்சனை வந்த உடனே அவர்கள் கேள்விப்படுகிறார்கள், கர்த்தர் பெத்லகேமிலே மக்களுக்கு போஷித்தார் என்று சொல்லி. உடனே அந்த அம்மா திரும்பி வரும்போது அந்த அம்மா சொன்ன வசனத்தை வாசிப்போம். 20வது வசனத்தை வாசிப்போமே. ரூத் 1ஆம் அதிகாரம். அதற்கு அவள் ஊருக்கு வந்த உடனே நகோமியை பார்த்து அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், அவங்களுடைய சொந்தக்காரர்கள், நண்பர்கள் பார்த்து கேட்குறாங்க, நகோமி என்று கூப்பிடுகிறார்கள். நகோமி என்றால் என்ன அர்த்தம்? ப்ளசன்ட் என்று அர்த்தம். வாசிப்போம். மாறா என்று சொல்லுங்கள். மாறான்னா என்ன அர்த்தம்? கசப்பு. என்னை நீங்கள் என்ன சொல்லுங்கள்? மாறான்னு கூப்பிடுங்க. என்னை ப்ளசன்ட்னு சொல்லாதீங்க, நான் கசப்பாக நான் சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று சொல்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். சர்வ வல்லவர் யார் கொடுத்தாரு? கர்த்தர். சர்வ வல்லவர் எனக்கு என்ன கொடுத்துட்டாரு? கசப்பை கொடுத்தார். இப்போ நல்லா நம்ம யோசிக்கணும், கசப்பை கொடுத்தது யார்? சர்வ வல்லவராக சொன்னார், நீ பெத்லகேமை விட்டு மோவாப் தேசத்திற்கு போன்னு சொன்னது சர்வ வல்லவராக சொன்னார். சரி, சர்வ வல்லவர் அங்கே போனீங்க, போயிட்டு அந்நிய ஜாதிகளோடு கூட கலக்காதிருப்பாயாங்கன்னு ஒரு கட்டளையை கொடுத்துருக்கிறாரு. அதை மீறினது நீங்கள். எல்லா காரியங்களும் செஞ்சுட்டு இப்போ நகோமி யாரை ப்ளேம் பண்ணுறாங்க? சர்வ வல்லவர் கர்த்தரை ப்ளேம் பண்ணுறாங்க. கர்த்தர் என்ன செஞ்சார்? எனக்கு கசப்பை கொடுத்தார். அநேக நேரங்களில் நம்ம
தவறான முடிவுகளை எடுத்துவிட்டு நம்ம யாரை ப்ளேம் பண்ணுவோம்? கர்த்தரை ப்ளேம் பண்ணுவோம். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியம், ஏன் என்னை கர்த்தர் காப்பாற்றவில்லை, ஏன் இந்த காரியத்தை என்னுடைய வாழ்விலே அனுமதித்தார், ஏன் இந்த தாமதம் கர்த்தர் எனக்கு கொடுத்தார்? இந்த எடுத்த முடிவு யார் எடுத்தார்? எலிமெலேக்கு தான் எடுத்தான்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் எலிமெலேக்கு மட்டும் முடிவு எடுத்திருக்க மாட்டார். கண்டிப்பாக யாரையும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பார், மனைவியின் இடத்துலையும் பேசியிருப்பார். மனைவி அப்பெல்லாம் சரி சரின்னு சொல்லிட்டு போனாங்க. இப்போ சொல்கிறாங்க, சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கொடுத்தார். தொடர்ந்து வாசிப்போம். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் திரளான திரவியங்களை கொண்டு நான் அங்கே போனேன். எங்கே? மோவாப் தேசத்திற்கு. கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரா? வெறுமையாய் ஆக்கினார் என்று சொல்லி தொடர்ந்து வாசிப்போம். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி நகுமி என்று கூப்பிடுவானேன். இப்போ செஞ்ச காரியமெல்லாம் ஹஸ்பண்டும் ஒய்ஃபுமா சேர்ந்து முடிவெல்லாம் எடுத்துட்டு கடைசியில் யாரை ப்ளேம் பண்ணுறாங்க? சர்வ வல்லவர் கர்த்தரை ப்ளேம் பண்ணுறாங்க. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் சில தவறான முடிவுகளை எடுத்து விடுவோம். அதனால் நமக்கு பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம யாரை தான் ப்ளேம் பண்ணுவோம்? கர்த்தரை ப்ளேம் பண்ணுவோம். ஒரு நாளும் நீங்கள் அது நான் செய்த தவறு என்று சொல்லி நாம் ஒத்துக்கொள்வதில்லை. இந்த நகோமியும் அதே போல தான் செய்கிறாங்க. நகோமி போகும்போது எப்படி போனாங்களா? திரளான திரவியங்களை கொண்டு எப்படி போனாங்க? நிறைவுள்ளவளாய் போனேன், நான் இப்போ எப்படி வந்திருக்கிறேன்? வெறுமையாய் வந்திருக்கிறேன் என்று சொல்லி. இந்த அம்மாவுக்கு என்னது? கணவன் மரித்து விட்டான், 2 பிள்ளைகள் மரித்து விட்டது, அவளுடைய எல்லா வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு விட்டது. அவளுக்கு இருந்த சில நேரங்களில் நமக்கு இந்த மாதிரி வரும் பிரச்சனைகள். ஆனாலும் நம்ம அதிலிருந்து மேற்கொள்ள வேண்டும். கர்த்தர் எனக்கு இந்த சூழ்நிலைகளிலே கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி நீங்களும் நானும் நம்ப வேண்டும். அப்போ இந்த 2 பேரும் திரும்பி வர்றான். இந்த அம்மாவுக்கு கணவன் மரித்து விட்டார்கள், மகன் மரித்து விட்டான், 2 மகன்களும். ஆனாலும் மருமகள் என்ன செய்யலை? விட்டு விலகவே இல்லை. இந்த அம்மா கூட தான் இருக்காங்க. அப்போ பல நேரங்களில் நம்முடைய இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை, இழந்தவைகளை நாம் அதிகப்படுத்துவோமே ஒழிய இருப்பவைகளை நாம் மறந்து விடுகிறோம். இந்த அம்மாவுக்கு கூடவே யார் இருக்கிறா? ஓர்பாலும் ரூத்தும். மூத்த மருமகள் ரூத்தும் இளைய மருமகள் ஓர்பாலும் இந்த அம்மா கூடயே தான் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? 2 பேரும் நாங்கள் உங்கள் கூடயே எங்கே வர்றோம்? இஸ்ரவேல் தேசத்துக்கு நாங்கள் வர்றோம். எங்கே வர்றோம்? பெத்லகேமுக்கே நாங்கள் வந்துடுறோம் சொல்லி வர்றாங்க. அப்போ அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னு பார்ப்போம். 14வது வசனத்தை வாசிப்போம். 12லேருந்து வாசிப்போம். 8வது வசனத்திலிருந்து வாசிப்போம். இப்போ என்ன சொல்கிறான்னா, கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? தயவு செய்வார் உங்களுக்கு என்று சொல்லி அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க? நீங்கள் எங்கே போயிருங்க, திரும்பவும் மோவாப் தேசத்திற்கே போய்விடுங்கள் என்று சொல்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். போதும். அந்த அம்மா சொல்கிறாங்க, இன்றைக்கி நான் மீண்டுமாக திருமணம் செய்து குழந்தை பெற்றாலும் உங்களுக்கு கணவன் கிடைக்க மாட்டார். நீங்கள் என்ன செய்யுங்க? ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் நாட் பாசிபிள். என்னோடு கூட நீங்கள் வந்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் எப்படி தான் வாழ வேண்டும்? விதவையாகவே தான் வாழ வேண்டும். ஆகையினால நீங்கள் திரும்பி போங்க. நீங்கள் திரும்பி போய் உங்களுடைய தேசத்திலே உங்களுக்கு பிரியமான பிள்ளைகளை நீங்கள் மகனை நீங்கள் கட்டி திருமணம் செய்து கொண்டு நீங்கள் நலமாக வாழுங்கள் என்று சொல்லி அந்த அம்மா அட்வைஸ் பண்ணுறாங்க. தொடர்ந்து வாசிப்போம்.
போதும். யாருடைய கை விரோதமாக இருக்கான்? கர்த்தருடைய கை. கர்த்தருக்கு வேற வேலையே கிடையாதா? இந்த அம்மாவுக்கு விரோதமாக இருக்கிறது தான் கர்த்தருடைய. இந்த கர்த்தருடைய கை விரோதமாக இருந்திருந்தா இவங்க பிள்ளைகள் மறிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த அம்மா மறிச்சிருந்துருக்கணும். கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிறார். ஆனால் நகுமியினாலே புரிந்து கொள்ள முடியவில்லை. தொடர்ந்து வாசிப்போம். ஓர்பால் அவன் என்ன செய்கிறா? யோசிக்கிறான். இனிமேல் இந்த அம்மா சொல்கிறது எப்படி தான் இருக்குது, ப்ராக்டிக்கலாக தான் இருக்குது, இவங்க சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்ட்டு அவள் கொஞ்சம் மனுஷீகமாக திங்க் பண்ணுறான். திங்க் பண்ணிட்டு சரி அத்தை சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும், நம்ம அதுபடியே கேட்போன்ட்டு அவள் என்ன செய்கிறா? பிரிந்து போகிறாள். ஆனால் ரூத் என்ன செய்கிறா? ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாளாம். அவன் சொல்கிறான் நான் போக மாட்டேன். தொடர்ந்து வாசிப்போம். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்கிறார். இந்த மோவாப் தேசத்தில் ஒரு விசேஷித்த ஒரு கடவுள் இருந்தாராம். அவருடைய பேர் என்னது? கேமோஸ். கேமோஸ் என்கின்ற தேவன். அவங்க தான் வெல்த்து, ஒரு மனிதனுக்கு வெல்த்து வேணும்னா அதுக்கு போய் பலிகளை செலுத்தினால் நிறைய வெல்த்து கிடைக்குமா. அந்த மோவாப் தேசத்தினுடைய ஒரு இளவரசி இல்லையா, அவங்க அப்பா ராஜாவாக இருந்திருக்கா, இளவரசியாக இருந்தவ. அவளுக்கு தெரியும் இந்த கேமோஸை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் அவளுக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறா, இந்த கேமோஸ் என்னுடைய தேவன் அல்ல, இந்த கேமோஸ் எனக்கு வாழ்க்கையில் எனக்கு உதவி செய்ய முடியாது. யார் தான் உதவி செய்ய முடியும்? உங்களுடைய தேவன் மாத்திரமே, இஸ்ரவேலின் தேவன் மாத்திரமே எனக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்லி ஒரு தீர்மானிக்கிறார். மரணம் நம்மை பிரிக்கும் மட்டும் உங்களையும் நானும் பிரிந்து போக முடியாது. நான் உங்கள் கூட வருவேன், உங்கள் ஜனம்தான் என்னுடைய ஜனம், நீங்கள் எங்கே மறிக்கிறீங்களோ அங்கே தான் நான் மறிப்பேன், உங்கள் தேவன் தான் என்னுடைய தேவன் என்று சொல்லி. ஒருவேளை இந்த ரூத் கேள்விப்பட்டிருக்க முடியும். அவருடைய தாத்தா பேர் தான் என்னது? பாலாக். அவர் செய்த காரியங்களை கேள்விப்பட்டிருக்க முடியும். இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்க முடியும். இந்த இஸ்ரவேல் மக்களுடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவள் அறிந்தபடினால அவள் சொல்கிறா, இல்லை இல்லை, எங்களுடைய தேவன் கேமோஸ் தேவன் அல்ல. யாருடைய தேவன்? உங்களுடைய தேவன், இஸ்ரவேலின் தேவன் மாத்திரமே மெய்யான தேவன் என்று சொல்லி அவள் சொல்கிறா, உங்கள் இடத்துக்கு வர்றேன், உங்களுடைய இஸ்ரவேல் தேசத்திற்கு பெத்லகேமுக்கு உங்களோடு கூட நான் வர்றேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறார். அவருடைய அக்கா ஓர்பால் ஒரு தீர்மானம் எடுத்தா, என்ன செய்கிறது? ப்ராக்டிக்கலாக நான் உண்மை விட்டு பிரிந்து போகிறேன், நான் ப்ராக்டிக்கலாக உண்மை விட்டு விரிந்து போகிறேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி என்று சொல்லி ஒரு தீர்மானம். இங்கே ரூத் ஒரு தீர்மானம் எடுக்கிறா. என்ன எடுக்கிறா? அதெல்லாம் முடியாது, நான் உங்களோடு கூட நான் இஸ்ரவேல் தேசத்திற்கு பெத்லகேமுக்கு வருவேன், உங்களுடைய தேவன் மாத்திரமே என்னுடைய தேவன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறார். அவள் விசுவாசிக்கிறாள், இஸ்ரவேல் தேவன் மீது விசுவாசிக்கிறாள். அவளுக்கு நல்லா தெரியும், இஸ்ரவேலுக்கு தேசத்துக்கு வந்தால் மோவாப் பெண்ணை அவங்க யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள், நன்றாக தெரியும். ஆனால் அவன் சொல்கிறா, இல்லை இல்லை, இஸ்ரவேலின் தேவன் என்னுடைய வாழ்க்கையை மீண்டுமாக கட்ட முடியும். விதவியாக இருக்கிறாள், இங்கே மீதி இருக்கக்கூடிய நாட்கள் பூரா விதவியாகவே அவள் கழிக்க வேண்டும், கைவிடப்பட்டவளாக தான் இருக்க வேண்டும் என்று நன்றாக தெரியும். இஸ்ரவேல் தேசத்துக்கு போனால் நிச்சயமாக இஸ்ரவேல் மக்கள் இவளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி நிச்சயமாக தெரியும். ஆனால் அவைகளுக்கு மேலாக அவள் ஒன்று தீர்மானம் எடுத்தா, எந்த தேவனாலே என்னுடைய காரியங்களை மாற்ற முடியும். நகோமி என்ன செய்கிறா? நகோமி அவளுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பார்க்குறான். அவளுடைய கணவன் மரித்து விட்டான், அவனுடைய மகன் மரித்து விட்டான், இப்போ வாழ்வாதாரத்திற்கு பிரச்சனை, அவள் பிரச்சனைகளை மாத்திரம் பார்க்குறான். ஒரு பக்கம் என்ன செய்கிறா? பிரச்சனை. இன்னொரு பக்கம் என்ன செஞ்சா? கடவுளை வைச்சா. அவள் சொல்கிறா, இந்த தேவனாலே என்னுடைய இந்த பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, இந்த தேவன் என்னை கைவிட்டு விட்டார்,
என்னை கிளேசப்படுத்தி விட்டார், இவர் என்னை அவருடைய கை எனக்கு விரோதமாக இருக்கிறது என்று சொல்லி அவள் சொல்கிறாள். ஆனால் ரூத் என்ன செய்கிறான்னா, அவள் பிரச்சனை இன்ஃபெக்டாக ரூத்துக்கு தான் அதிகமான பிரச்சனை. ஏன்னா அவள் யாராக இருந்தா, ராஜாவினுடைய மகளாக இருந்தா, ராஜா குடும்பத்தில் பிறந்து ராஜாவாக இருந்தவ அவள் என்ன செஞ்சிட்டா, இப்போ கீழே இறங்கி இருக்கிறான். நகோமி ஒன்றும் ராஜா கிடையாது இல்லை. அப்போ இழப்பு யாருக்கு அதிகம்? ரூத்துக்கு இழப்பு அதிகம். ரூத்துக்கு ராஜாவினுடைய வீட்டிலிருந்து ராஜகுமாரத்தியாக இளவரசியாக இருந்தவள் தள்ளப்பட்டு விட்டாள். அவனுக்கு அப்பாவை போல அப்பா மரித்து விட்டார், அப்பாவை போல பார்த்துக்கிட்டு கொண்டிருந்த எலிமெலேக்கு மரித்து விட்டார், அவன் அன்பாக இருந்த கணவன் மரித்து விட்டான், சகோதரனை போல இருந்த சகோதரியினுடைய கணவன் மரித்து விட்டான். இழப்பு இருவருக்கும் ஒன்றுதான். நகோமிக்கு என்ன இழப்போ அதை காட்டிலும் இழப்பு ரூத்துக்கு இருக்கிறது. ஆனால் நகோமி என்ன சொல்றா, கர்த்தருடைய கரம் எனக்கு எப்படி இருக்கு, விரோதமாக இருக்கிறது. ரூத் சொல்றா, உன் தேவன் என் தேவன், இஸ்ரவேலின் தேவனே என்னுடைய தேவன். என்னுடைய தேவன் நாக இருந்த கேமோஸ் தேவன் அல்ல. எனக்கு நன்றாக தெரியும், இஸ்ரவேலின் தேவன் தான் என்னுடைய தேவன். அவன் நம்பிக்கை வைக்கிறான், இந்த தேவனாலே காரியங்களை மாற்ற முடியும். அவன் சொல்றா, தேவனை உயரவும் அவருடைய பிரச்சனைகளை தாழவும் வைக்கிறான். அநேக நேரங்களில் நமக்கு பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன செய்கிறோம்னா, கர்த்தரை ஒரு பக்கம், பிரச்சனை ஒரு பக்கம். நகோமிக்கு அறிவு இருந்துச்சு, அறிவு இல்லாமல் இல்லை, அவளுக்கு அறிவு அதிகமாக இருந்துச்சு. அவளுக்கு எதை குறித்து அறிவு இருந்துச்சு, பிரச்சனையை குறித்து அறிவு ஜாஸ்தி இருந்துச்சு. இந்த பிரச்சனைனா இப்படி சால்வ் ஆகாது, இந்த பிரச்சனைனா இது ரிசல்ட் ஆகும், இந்த பிரச்சனைனா இப்படி ஆகும் என்று சொல்லி பிரச்சனைகளை குறித்த அறிவு இருந்தது. ஆனால் ரூத்துக்கு அறிவு இருந்துச்சு, எதை குறித்து, கர்த்தரை குறித்து அறிவு இருந்துச்சு. அதனால தான் ஓசியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்கிறாங்க, என்னது, என் ஜனம், கர்த்தர் சொல்கிறாரு, என் ஜனம் அறிவின்மையினாலே மாண்டு போகிறார்கள். எதை குறித்த அறிவின்மை? கர்த்தரை குறித்த அறிவின்மை. கர்த்தர் யார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்வதில்லை. சூழ்நிலைகளை பார்க்குறோம், இந்த சூழ்நிலையில் எனக்கு கர்த்தர் செய்ய முடியுமா? முடியாது. ஆனால் சூழ்நிலைகளுக்கு மேலாக கர்த்தர் செயல்பட முடியும். அதை ரூத் அறிந்து கொண்டாள். ரூத் அறிந்து கொண்டு சொல்கிறார், இந்த சூழ்நிலைகளை பார்க்கும் கர்த்தர் பெரியவர், இந்த கர்த்தர் ஆல என்னுடைய காரியங்களை மாற்ற முடியும். போகக்கூடிய தேசம் என்ன தேசம்? இஸ்ரவேல் தேசம். இவளை ஒரு மனிதனாகவே மனுஷியாகவே ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஜனக்கூட்டத்திற்குள்ளாக போறா. அவ யாரை நம்புறா? தன்னுடைய மாமியார் அல்ல. யாரை நம்புறா? இஸ்ரவேல் மக்கள் அல்ல. யாரை நம்புறா? கர்த்தரை நம்புறா. கர்த்தரை நம்பி அந்த இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளாக போறா. அவருடைய வாழ்க்கையில் என்ன காரியம் நடந்தது என்று சொல்லி நமக்கு தெரியும். அங்கே போனால் யாருடைய மகன்? ராகாப்பினுடைய மகன். யார் பேருன? போவாஸ். அவன் ஒரு பெரிய நிலத்திற்கு சொந்தக்காரன். அந்த போவாஸ் அந்த பெத்லகேமிலே பாதி ஊர் யாருடைய ஊர் தான்? போவாஸினுடைய ஊர். அந்த ஊருக்கு பூராத்துக்கும் பாதி சொந்தக்காரன் போவாஸ். யாருடைய மகன்? ராகாப்பினுடைய மகன். அவன் அவளை கைப்பிடிக்கிறான். அவன் கைப்பிடிச்சு என்ன சொல்கிறான்? அவளை திருமணம் செய்கிறான். இது யாருடைய சித்தம்? கர்த்தருடைய சித்தம். கர்த்தர் காரியங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை அதிகப்படுத்தி விட்டு, இந்த பிரச்சனை இதை என்னால் தீர்க்க முடியாது. ஒருவேளை நமக்கு இருக்கக்கூடிய நோய்களை குறித்து அறிவு ஜாஸ்தியாக இருக்கலாம். ஆனால் எதை குறித்து அறிவு வேணும்? கர்த்தரை குறித்து. இந்த நோய்களுக்கு மேலாக கர்த்தர் என்னால் எனக்கு உதவி செய்வார். என்னுடைய சூழ்நிலைகளுக்கு மேலாக கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே செயல்பட முடியும் என்று சொல்லி இந்த ரூத் விசுவாசித்ததினாலே ரூத்தினுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றம். இல்லை, ஒரு விதவையாக போகிறா. எங்கே போகிறா? இஸ்ரவேல் தேசத்திற்கு. அது அநேக நேரம் இல்லை, நமக்கு அந்த தேசத்தில் பிச்சை எடுக்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் போகிறா. அவளை என்ன செய்கிறாரு? அந்த பெத்லகேமினுடைய பாதி
நிலத்திற்கு சொந்தக்காரியாக கர்த்தர் மாற்றுறார். யாவரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நிற்போமா? பல நேரங்களில் நீங்களும் நானும் சூழ்நிலைகளை பார்க்கிறோம். நகோமியைப் போல ஒருபுறம் நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய ப்ராப்ளம்ஸ், மறுபுறம் தேவனை வைக்கிறோம். இப்படி வைக்கும்போது நகோமி செய்த அதே தவறு நீங்களும் நானும் செய்வோம். கர்த்தர் என்னை கிளேசப்படுத்தினார், கர்த்தர் என்னுடைய பிரச்சனைகளை மாற்றவில்லை, கர்த்தர் எனக்கு உதவி செய்யவில்லை என்று சொல்லி நீங்களும் நானும் சொல்லுவோம். ஆனால் ரூத்தினுடைய வாழ்க்கையிலே அவள் விசுவாசம், என்னுடைய வாழ்க்கையிலே இந்த கர்த்தராலே காரியங்களை மாற்ற முடியும். கேமோஸ் தேவன் அல்ல, இஸ்ரவேலின் தேவனே என்னுடைய தேவன் என்று சொல்லி அவள் விசுவாசித்தபடினாலே இஸ்ரவேலின் தேவனை, சர்வ வல்லவரை பற்றி கொண்டால், நகோமியோ சர்வ வல்லவரை விட்டுவிட்டாள். அந்த ஒரே ஒரு காரணத்தினாலே, கர்த்தரை பற்றி கொண்டபடினாலே ரூத்தினுடைய வாழ்க்கை முற்றும் முழுவதுமாய் கர்த்தர் மாற்றினார். விதவையாக இருந்த ரூத்தை ஆசீர்வதித்தார். யூதா கோத்திரத்திலே ராஜாக்களோடும் ஆசாரியர்களோடும் தேவன் அவளை உட்கார வைத்தார். இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று நோக்கி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம்? நகோமியைப் போலவா அல்லது ரூத்தைப் போலவா? ரூத்தைப் போல தேவனை பற்றி கொண்டால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே தாமதம் இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கலாம். வேலை ஸ்தலத்தில் பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனைகளை பார்த்து நீங்களும் நானும் பயந்து விடக்கூடாது. நீங்களும் நானும் மலைகளை பார்த்து பேச அழைக்கப்பட்டவர்கள். மலைகளை பற்றி அல்ல, மலைகளோடு கூட பேச நீங்கள் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக சர்வ வல்லவர் என்னுடைய வாழ்க்கையிலே செயல்பட முடியும். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் செய்ய நினைத்ததை ஒருவரும் தடை செய்ய முடியாது என்று சொல்லி இறுக பற்றி கொள்ளும்போது சர்வ வல்லவரை உடைய காரியங்கள் மிக பெரிதாய் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலும் தகப்பனுடைய வசனத்தை நாங்கள் கேட்டோம். ரூத்தினுடைய வாழ்க்கையிலே நீர் செய்த பெரிய காரியங்களை நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, இவைகளை பார்க்கலாம் பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்ய வல்லவர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. தகப்பனே, நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே இடைவிடும் ஆண்டவரே, தாமதங்களை மாற்றும் ஆண்டவரே, தடைகளை உடைத்தெறியும் ஆண்டவரே. தகப்பனே, இதுவரையிலே நாங்கள் காத்திருந்த காத்திருப்புக்கு நீர் ஒரு பெரிய பதிலை நீர் கட்டளையிடும் என்று சொல்லி உடைய கருத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்குறோம். தடைகள் எல்லாவற்றையும் மாற்றும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மாற்றும். இதுவரையிலே ஒரு வேளை நாங்கள் பிரச்சனைகளை பார்த்து உங்களுடைய சமூகத்தில் வந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. இந்த பிரச்சனைகளுக்கு மேலாக நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்பட முடியும் என்று சொல்லி இந்த வேளையிலே என்னையும் எங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே ரூத்தின் வாழ்க்கையிலே செய்த அந்த முற்றும் முழுவதுமாய் மாற்றி ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கிரியை செய்யும் என்று சொல்லி உங்களுடைய கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கொடுத்த வசனத்திற்காக நன்றி. எல்லா துதி கனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.